எலிசபெத். நான் மன்னார் அந்தோனியாபுரத்துல இருந்து வந்திருக்கேன். எங்கட எங்கட தேவை என்னன்னு சொன்னா எங்களுக்கு எங்கட காணி நாங்க 94ஆம் ஆண்டு எங்கட பிள்ளைகள நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு நாங்க அதுதான் நாங்க எங்க அந்த காட்டை வெட்டி நாங்க துப்புரவாக்குனோம். எங்கட பிள்ளைய குட்டிகள் எல்லாம் போய் நாங்க கஷ்டப்பட்டு இது செய்யறோம். இப்ப 30 வருஷ காலமா நாங்க போராடிக்கின்றோம். எங்களுக்கு அந்த காணி தர மாட்டேன்றாங்க. நாங்க கடல்ல தொழில் செய்து எங்க கடல் தொழிலுமே எங்களுக்கு தெரியாது இல்லை. எங்கட பிள்ளைகளை வளர்க்க நாங்க சரியா கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கக்கூடிய எங்களுக்கு ஏக்கர் காணியும் தந்தவங்க அதை கூட எங்களுக்கு தாராங்கல்ல. இப்போ தாரம் ஏமாந்திப்பட்டு எங்களுக்கு சரியா கஷ்டப்பட்டு நாங்க எல்லா இடமும் போய் போராடி கூட எங்களுக்கு ஒரு பலனும் இல்லாம இருக்கு. எங்களுக்கு கட்டாயம் இந்த காணி தந்தே ஆகும். இந்த வெயில நாங்க இதுக்காக நாங்க நிக்கிறோம். எங்களோட பிள்ளைகளை நாங்க வளர்க்குவோம். கடல்ல எங்களுக்கு தொழில் இல்லை. கடல் தொழில் சாட்டி எங்களோட காணியை பறிக்கிறாங்க. 40 வருட காலமாக வெளிநாட்டு ஓடி போய் திருந்து போட்டு இப்ப வந்து எங்கட காணிய நாங்க வெட்டி துறந்த காணிய அவன் சொந்தம் கொண்டாடி எங்களுக்கு வித்து போடுறான். அப்ப நாங்க அவனுக்கு கொடுக்குறாங்க காசுக்காரனுக்கு எங்களுக்கு தராங்க. அது அங்க சரியான கவலையா இருக்கு. எங்களுக்கு இது கட்டாயம் இது தந்தி ஆகும். எங்களுக்கு இருக்கிற அரசு கட்டாயம் இதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு கட்டாயம் தர வரும். அதை நாங்க கேட்கிற கோரிக்கை. இவ்வளவு பேரு நாங்க அதுக்குதான் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு நல்ல முடிவு தரணும்.